ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம இன்னைக்கு உயிரோட இருந்து இந்த சபைக்கு வந்ததுக்காக ஆண்டவருக்கு ஒரு நன்றி பெருசா. நன்றி ஜீசஸ்ன்னு சொல்லுங்க. நன்றி ஏசப்பா, தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 21 எடுத்துக்கோங்க. 651 பேஜ் நம்பர். ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். நம்ம சங்கீதங்களை எடுத்துட்டோம்னு சொன்னா தொடர்ச்சியான சங்கீதங்கள் வராது. முட்டிச்சுட்டு அடுத்த சங்கீதம் வேற ஒரு காரியமா தான் வரும். ஆனா நம்மளுக்கு 20வது சங்கீதமும் 21வது சங்கீதமும் வந்து தொடர்ச்சியான ஒரு சங்கீதமாக இருக்குது. 20வது சங்கீதத்துல வந்து தாவீது ராஜா யுத்தத்துக்கு போகும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரிடம் விண்ணப்பம் வைக்கிறாங்க. தாவீது ராஜா வந்து இந்த யுத்தத்துல வந்து ஜெயிக்கணும்னு சொல்லி விண்ணப்பம் வைக்கிறாங்க. விண்ணப்பம் வச்ச ஜெபம் கேட்கப்பட்டது குறித்து 21ஆம் சங்கீதத்துல தாவீது ராஜா வெற்றி பெற்றதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் சங்கீதமாக இந்த சங்கீதம் கொடுக்கப்பட்டுள்ளது. 21வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாய் இருக்கிறார், உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். அல்லேலூயா. இந்த 1வது வசனம் வந்து தாவீது ராஜா என்ன பண்றாரு? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறார் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எடுத்து சொல்றாங்க. தாவீது எழுதப்பட்ட சங்கீதம் என்று சொன்னாலும் ஆனால் இந்த சங்கீதம் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து சொல்லப்பட்ட ஒரு சங்கீதமாக இருக்கிறது. 1 முதல் 7 வசனம் வரைக்கும் உள்ள வசனங்கள் வந்து தாவீது ராஜாவுக்கு ஆண்டவர் அருளிய ஆசீர்வாதங்கள் எவ்வளவு உள்ளது என்று இஸ்ரவேல் ஜனங்கள் உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த வசனங்கள் உள்ளது. அதே போல இந்த 7 வசனங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்குறித்து அநேக தீர்க்க தரிசன வசனங்கள் சொல்லப்பட்டுள்ளது. நம்ம ஆழ்ந்து யோசிச்சோம்னு சொன்னா இந்த வசனங்கள் ஒவ்வொன்றுமே இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையுமாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் எடுத்து சொல்லும் விதமாக இந்த 7 வசனம் வரைக்கும் இருக்கிறது. 1வது வசனத்துல ராஜா மகிழ்ச்சியாயிருக்கிறார், உம்முடைய ரட்சிப்பிலே களி கூறுகிறார். என்ன ஆகுதுன்னா, தாவீது ராஜா யுத்தத்துக்கு போயிட்டு ஜெயிச்சுட்டு வர்றாரு. வந்ததுக்கு அப்புறம் எதனால ஜெயிச்சோம்? என்னுடைய பலத்தினால் ஜெயிச்சா வெற்றி நம்மளுக்கு வந்ததுன்னு சொல்லாம ஆண்டவருடைய வல்லமையினால இந்த வெற்றி நம்மளுக்கு கிடைத்தது என்று சொல்லி ஆண்டவரை வந்து மகிமைப்படுத்தும் விதமாக இங்க வந்து அவர் களி கூறுகிறார். இந்த களி கூறுதல் வந்து இஸ்ரவேல் ஜனங்களும் சேர்ந்து களி கூறுகிறார்கள். அவருடைய வல்லமை எப்பேற்பட்ட வல்லமையா இருக்கிறது என்று பார்த்தோம்னா, எரேமியா புஸ்தகம் 51வது அதிகாரம் 15வது வசனம். நாம எதற்காக நன்றி சொல்லணும்? ஏன்னா ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்கள் ஆண்டவரிடம் கேட்போம், கிடைச்சிரும். ஆனா நன்றி சொல்றதுக்கு நம்மளுக்கு மனசே வர்றதில்லை. ஆனா ஆண்டவருடைய வல்லமையை நினைத்து இஸ்ரவேல் ஜனங்களும் ராஜாக்களும் சேர்ந்து நன்றி சொல்கிறார்கள். எடுத்துட்டீங்களா? எரேமியா 51:15வது வசனம். அவர் பூமியை தமது வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தமது ஞானத்தினால் படைத்து ஆழத்தை தமது பேரறிவினால் விரித்தார். அல்லேலூயா. அவர் எப்பேற்பட்ட வல்லமை உள்ளவர் என்று பார்த்தோம்னா, அவர் வந்து இந்த பூமி வந்து ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல நம்ம சொன்னோம்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனா இருந்தது, தேவனிடத்திலிருந்து அந்த வார்த்தையினாலதான் ஒவ்வொரு படைப்பையும் படைக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு இருக்கிற வல்லமையை வந்து நம்ம உணரணும். சங்கீத புஸ்தகம் 62:11வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, அவருடைய வல்லமையை வந்து ஒரு முறை கேட்டு 2 முறை சொல்லும் விதமாக அவருடைய வல்லமை வந்து விளங்குகிறது. எசாயா 40வது அதிகாரம் 12வது வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? எடுத்து யாராவது வாசிக்க முடியுங்களா? ஏசாயா 40:12. தண்ணீர்களை தமது கைப்பிடியினால் அளந்து வானங்களை ஜானளவுல வந்து அளந்து பாக்குறாருங்க. தண்ணீரை வந்து ஒரு கைப்பிடி அளவு. ஏன்னா இந்த உலகம் முழுவதும் 3 மடங்கு மட்டும்தான் நிலம். மற்ற எல்லா மடங்கும் தண்ணியா இருக்கும்போது அத்தனை தண்ணியையும் வந்து அவர் வந்து கைப்பிடி அளவுல அளக்குறாராமா. அல்லேலூயா. இப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன் வந்து நம்மளுக்கு பலமா இருக்கிறார். அவர் நமக்கு நம்பிக்கையா இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவனை விசுவாசிக்கிற நாமளும் வந்து ஆண்டவருக்கு பல விதங்கள் அவர் செய்த ஒவ்வொரு நன்மை கிரியைகளை எண்ணி நன்றி சொல்பவர்களாக இருக்க வேண்டும். 2வது வசனம். அவருடைய மனவிருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பங்களை தள்ளாதிருக்கிறீர். அல்லேலூயா.
இங்க வந்து தாவீதுடைய மன விருப்பம் என்னவா இருக்கிறது என்று பார்த்தோம்னா, சங்கீதம் 20வது சங்கீதத்திலேயே 7வது வசனத்துல சொல்லப்பட்டுள்ளது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அல்லேலூயா. இங்க வந்து தாவீது ராஜா போருக்கு போறாரு. போருக்கு போய் ரதங்கள் குதிரை வீரர்களை குறித்து மேன்மை பாராட்டாமல் ஆண்டவருடைய நாமத்தினால்தான் இந்த வெற்றி கிடைத்தது என்று சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதே அவருக்கு விருப்பமா இருந்தது. அதே போலதான் நம்ம ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தும் போது நம்மளுடைய மன விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம ஆண்டவரிடம் ஜெபிக்கிறோம். ஜெபிச்சதற்கு அப்புறமா அவருடைய நாமத்துக்கு நம்ம நன்றி சொல்லாம தவிர்த்து விடுறோம். ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம நினைக்கும் போது நம்மளுடைய மனதின் எண்ணங்களை நம்ம ஆண்டவரிடம் கேட்பதற்கு முன்பதாகவே நமக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்குது. அப்படி கிடைக்கும் போது நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த பல இடங்கள்ல தவறுறோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது நாம் எண்ணுகிறதற்கும் நினைக்கிறதுக்கும் மேலாக ஆண்டவர் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதுவே வந்து இயேசு கிறிஸ்து, இந்த வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பேசும்போது, லாசரு வந்து மரித்து போய் 4 நாள் ஆகுதுங்க. அவரை உயிரோட எழுப்பணும். ஆண்டவர் சொன்னா நடக்கும். அதுதான் ஆண்டவருடைய மன விருப்பம். ஆண்டவர் வந்து கர்த்தரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே என்னுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனா இந்த ஜனங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன்னு சொல்லி ஆண்டவருடைய மன விருப்பத்தை கர்த்தரிடத்தில் சொல்லும் போது பிதா என்ன பண்றாரு, அந்த இடத்துல லாசர், மரித்து போன லாசரை உயிரோட எழுப்பி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. 3வது வசனம், உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறேன். அல்லேலூயா. தாவீது ராஜா பல போர்களுக்கு செல்கிறார். பல போருக்கு சென்று ஜெயிக்கிறாரு. அவரிடத்துல பொற்கிரீடம் இருக்குது. அதை வந்து பறிக்கும்படியாக அநேக ராஜாக்கள் வந்து போரிடுறாங்க. அதுல எல்லாத்திலயும் ஆண்டவர் வந்து தாவீது ராஜாவுக்கு வெற்றியை கொடுக்கிறாரு. சொந்த மகனே வந்து அவருடைய சிங்காசனத்திற்காக சதி செய்யும் போது அந்த இடத்துல தாவீது ராஜா தான் நிலைத்து இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் வந்து தாவீது ராஜாவுக்கு வந்து பொற்கிரீடம் தரித்து அவரை வந்து உத்தம ஆசீர்வாதத்தினால அங்க நிரப்பி வைத்திருந்தார். அதே போல இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்த்தோம்னா, அவர் பிறந்ததுல இருந்து ஒரு மாட்டு தொழுத்துல தான் பிறந்தாரு. அப்படி இருக்கும்போது அவர் வந்து இந்த உலகத்துக்கு, யூதா நாட்டுக்கு முழுவதற்கும் அவர் தான் ராஜான்னு சொல்லி 3 ராஜாக்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் வந்து பொன்னையும் பொருளையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரை தொழுது கொண்டார்கள். இந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்து தான் ராஜா. அவருக்கு வந்து பொற்கிரீடம் இந்த பூமியில நம்ம தரிப்பிக்கல என்றாலும் நம்மளுடைய நித்திய ஜீவன் தருகிற பரலோகத்துல வந்து அவருக்கு பொற்கிரீடம் தரிப்பித்து என்றென்றைக்கும் நித்திய ஜீவனாக ராஜாதி ராஜாவாக தரித்திருக்கும்படியாக செய்துள்ளார். 4வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, அவர் உம்மிடத்துல ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசுவை அளித்தார். அல்லேலூயா. இங்க தாவீது ராஜாவுக்கு போரும் போது எந்த போரில் அவர் செத்து போவாரோன்னு ஒரு இது போயிட்டு இருக்கும் போது அவருக்கு வந்து ராஜாவாக 40 வருட அரசாட்சியில இருந்தாரு. அவருடைய ஜீவன் வந்து முதிர் வயது ஆகும் வரைக்கும் அவருக்கு நீடிய ஆயுசை கொடுத்தாரு. அதே போல இயேசுவுக்கு வந்து தீர்க்க ஆயுசை இந்த இடத்துல கொடுத்திருக்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, 33 வயசு, வாலிப வயசுன்னு சொல்லுவோம். அந்த 33 வயசுல வந்து அவர் பாடுகளை பட்டு, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 42வது வசனம் எடுத்துக்கோங்க. அவர் பாடுகளை பட்டு அவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு, இந்த பாடுகள் என்னை விட்டு நீங்குமானால் நீங்க கூடும், அது என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, தகப்பனே உம்முடைய சித்தத்தின்படியே அது நடக்கட்டும்னு சொல்றாரு. இந்த இடத்துல அவருக்கு அந்த காரியம், இந்த சிலுவை பாடுகளை ஏற்க அவருடைய இருதயத்துல கொஞ்சம் சங்கடம் இருந்தாலும் இந்த விருப்பம் என்ன சொல்றாரு, என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல தகப்பனே உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று சொல்லும் போதுதான் அவருக்கு என்ன கிடைக்குது, மரித்து 3வது நாள் நீடிய ஆயுசு, என்றென்றைக்கும் உள்ள தீர்க்க ஆயுசை இங்க இந்த இடத்துல வந்து கர்த்தர் வந்து இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கிறார். லூக்கா 22, இன்னொருத்தர் வந்து சங்கீதம் 102 எடுத்துக்கோங்க. 102, 23, 24. லூக்கா 22:42. பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. ஏன்னா அந்த பாடுகள் எல்லாம் நினைக்கும் போது அவ்வளவு வேதனையா இருக்கும். 33 வாலிப பருவம், நீடிய ஆயுசு இந்த இடத்துல இல்ல. அரகர வயசோட வாலிப வயசுலயே அவர் மரிக்கணும். ஆனாலும் அவருடைய விருப்பம். அதுவே 102 சங்கீதம் 102, 23, 24 வசனங்கள் பாருங்க.
வழியிலே என் பலனை அவர் ஒடுக்கி வெளியிலே என் பலனை அவர்கள் ஒடுக்கி என் நாட்களை குறுக பண்ணினார். என் நாட்களை குறுக பண்ணினார். அப்பொழுது நான் என் தேவனே பாதி வயதில் என்னை எடுத்துக் கொள்ளாதேயும் பாதி வயதில் என்னை எடுத்துக் கொள்ளாதிரும். உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். அல்லேலூயா. இந்த 33 வாலிப வயசும் போது ஆண்டவருக்கு பாதி வயது, நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு 80 வயசுல சத்தா பரவாயில்ல, 33 வயசும் போது வாலிப வயதுல இறக்கும் போது அந்த பாடுகள் எல்லாம் பார்க்கும் போது மறிக்கிறது எவ்வளோ நல்லது இவ்வளோ அப்படின்னு சொன்னாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவருக்கு தீர்க்காயுசு 3ஆவது நாள் உயிர் தெழுந்ததற்கு அப்புறம் அவருக்கு மரணம் இல்லை, உயிரோடு அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்கிறார்கள், அவருக்கு தீர்க்காயுசுவை கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. இதுலயே தாவீது ராஜாவை குறித்து நம்ம பார்த்தோம்னா, தாவீது ராஜாவுக்கு எப்படி ஒரு தீர்க்காயுசுவை இங்க கொடுத்தாருன்னு பார்த்தோம்னா, கர்த்தர் அவங்களுக்கு தாவீது ராஜாவுடைய வம்சாவளியாக இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அல்லேலூயா. அப்படி பிறக்கும் போது தாவீது ராஜாவுடைய பெயர் இந்த உலகம் முழுவதிலையும் போய் சேருது. அப்படி போய் சேரும் போது தாவீது ராஜா பேர் எங்கேயும் அடிப்படல, அழிக்கவும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவருடைய பேர் எந்தெந்த நாளுக்கும் இருக்கிறதுனால அவர் தீர்க்காயுசு உள்ளவராக இங்கே எடுத்து சொல்லப்படுகிறது. 5வது வசனம், அவரை நித்திய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக்குகிறீர், அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். அல்லேலூயா. தாவீது ராஜா கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வந்ததுனால அவருக்கு என்ன ஆகுது, தாவீது ராஜா நித்திய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவுக்கு நித்திய ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர் மூலமாக என்ன பண்றாரு, இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு ஜனங்களையும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி, முழு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களையும் ரட்சிக்கப்படணும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்துவை இந்த இடத்துல அவரை மேன்மையாகவும் மகத்துவத்துல பெரியவராகவும் உயர்த்தி வைக்கிறார்கள். 6வது வசனம், அவரை நித்திய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக்கி அவரை உம்முடைய சமூகத்தில் மகிழ்ச்சியாய் பூரிப்பாக்குகிறேன். ஆண்டவர் அவருடைய சமூகத்துல எப்பொழுதுமே மகிழ்ச்சியில பூரிப்பா இருக்கும்படியாக இருக்கிறார். 7வது வசனத்தை பார்த்தோம்னா, ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறீர், உன்னதமானவருடைய தயவிலே அசைக்கப்படாதிருக்கிறேன். அல்லேலூயா. தாவீது ராஜா ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருந்ததின்படினால் தாவீது ராஜாவுக்கு தயவு கிடைத்து என்றென்றைக்கும் இருக்கும் இந்த இஸ்ரவேல் நாடு முழுவதற்கும் என்றென்றைக்கும் 40 ஆண்டு காலங்கள் ராஜாவாய் நிலைத்திருக்கும்படியாக இந்த இடத்துல அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார். இயேசு கிறிஸ்துவுக்கும் அப்படிதான் என்ன பண்றாருன்னா, எல்லா நித்திய ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருந்தார்கள். ஏன்னா அவரு தேவனுடைய குமாரன் என்ற ஸ்தானத்துல அசைக்கப்படாமல் நிலைத்திருக்கும்படியாக செய்திருந்தார்கள். இந்த 7 வசனங்களை நம்ம எடுக்கும் போது 10 ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்த 10 ஆசீர்வாதங்கள் தாவீது ராஜாவுக்கும் இயேசுக்கும் பொறுமையா தவிர நமக்கும் இதுல அநேக பங்கு உண்டு. அல்லேலூயா. அவங்க மட்டும் இல்ல, நம்மளுக்கும் இந்த 10 ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. என்னென்ன வசனங்கள் பார்த்தோம்னா, நம்மளுடைய மன விருப்பத்தை கர்த்தர் தந்தருகிறார். 2வது விண்ணப்பத்தை ஒரு நாளுமே தள்ள மாட்டார். நம்ம என்ன விண்ணப்பம் கேட்டாலும் அது ஆண்டவருக்கு சித்தமானால், அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்கும் போது நம்மளுடைய விண்ணப்பத்தை தள்ள மாட்டார். 3வது ஆசீர்வாதம் உத்தம ஆசீர்வாதங்கள் நமக்கு தந்தருவார். 4வது பொற்கிரீடம் தரிப்பிக்கிறார். 5வது நீடிய ஆயுசை நம்மளுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். 6வது மேன்மையும் மகத்துவத்தையும் தர வல்லவராய் இருக்கிறார். மேன்மையும் மகத்துவம்னா நம்ம பணி செய்யற இடம், நம்ம சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாத்திலும் நம்மளுக்கு மேன்மையையும் மகத்துவத்தையும் தர வல்லவராய் இருக்கிறார். 7வது நித்திய ஆசீர்வாதங்கள். நித்திய ஆசீர்வாதங்கள் நம்ம எடுத்துட்டோம்னா பல ஆசீர்வாதங்கள், சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள், பொருளாதார பிரகாரமான ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்துல பல ஜனங்கள், உலகத்துல இருக்க பல ஜனங்களை நம்ம பார்த்தோம்னா அவங்க நிம்மதியை தேடி பல இடத்துக்கு போறாங்க, ஆனா நிம்மதி இல்லை. காசு பணத்தை சேர்த்து வச்சாலும் அவங்க மனதுக்குள்ள சமாதானம் இல்லாம இருக்குது. ஆனா நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலையும் சமாதானமும் மனசுல நிம்மதி இருக்குது. நாங்க 100% நம்புறோங்க. இந்த சமாதானத்தை நம்மளுடைய ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் ஆண்டவர் தருகிறார். 9வது உன்னதமானவரின் தயவு நம்மளுக்கு வெளிப்படுது. ஏன்னா நம்ம முடியலன்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடம் தயவு கேட்கும் போது அவருடைய தயவு நமக்கு எப்பவுமே கிடைக்குது. 10வது சத்ருவின் மேல் வெற்றி நமக்கு கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த 10 ஆசீர்வாதங்களும் கர்த்தர் நமக்கு இந்த 7 வசனங்கள் மூலமாக தருகிறார். அடுத்து இருக்கிற 8 முதல் 12 உள்ள வசனங்களும் கவனிங்க. உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும், உமது வலது கரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும்.
உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். அக்கினி அவர்களை பட்சிக்கும். அவர்கள் கனி பூமியில் இராதபடி நீர் அழித்து, அவர்கள் சந்ததி மனுபுத்திரரில் இராதபடி ஒளிய பண்ணுவீர். அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள். தீவினையை எத்தனம் பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமல் போயிற்று. அவர்களை லக்காக வைத்து உம்முடைய அம்புகளை நாடேற்றி அவர்கள் முகத்திற்கு நேராய் விடுகிறீர். அல்லேலூயா. இந்த 8 வசனம், இந்த 8 to 12 இருக்கிற வசனங்களை நம்ம பார்த்தோம்னா, தாவீதுக்கு விரோதமா இருந்த ஜனங்களுக்கு, சத்துருக்களுக்கு கர்த்தர் செய்த தீர்ப்பு இங்கே சொல்லப்பட்டுள்ளது. அதே போலதான் நமக்கு விரோதமா இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் எப்படி அவங்கள இந்த பூமியில் இராதபடிக்கு அழிக்க வல்லவரா இருக்கிறார் என்பதை இந்த வசனங்கள் சொல்லுகிறது. 13வது வசனம், கர்த்தாவே உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும், அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். இந்த 13வது வசனம் என்ன சொல்றது? ஒரே வார்த்தையால என்ன சொல்றாங்க? உம்முடைய வல்லமையை நினைத்து நாங்க பாடி கீர்த்தனம் பண்ணுவோம், நன்றி சொல்லி ஸ்துதி சொல்லி உம்முடைய வல்லமை ஒவ்வொன்றையும் நினைத்து நாங்க என்ன பண்றோம்? உங்களுக்கு நன்றி சொல்றோம். நன்றியின் பாடல்கள் அநேகம் பாடுறோம். ஏன்னா சத்துருக்கள் மத்தியில நம்ம வாழ்ந்தாலும் அவர்கள் எல்லாம் அழித்து நம்மளை உயர்த்தி வைக்க வல்லவராய் இருக்கிற கர்த்தருடைய நாமத்தை நம்ம சொல்லதான் நம்மளுடைய இருதயத்தின் எண்ணங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறத்தக்கதாக இருக்கும். அல்லேலூயா. ஆமென்.